வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி. யாருக்கும் பசியோடு யாரும் பார்க்க அவர் விரும்பலை. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பிறந்துட்டா நல்லபடியாக இறக்குற வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த காக்காய் ஒரு கால் உடஞ்சி போச்சு பாருங்கள். உண்மையிலேயே நண்பர் சரவணன் சார் தினம் சாப்பாடு வைப்பார். அதனுடைய பலன் அன்றைக்கி நான் பார்க்குறேன். அந்த வள்ளலாருடைய அந்த ஞாபகங்கள் எனக்கு வந்துச்சு. தினம் அவர் இங்கே சாப்பாடு வைக்கிறதுனால தான் அந்த காக்கா இங்கே வந்துச்சு. இந்த காக்கா காக்கான்னு கரைஞ்சி தான் எல்லா காக்காயும் சாப்பிட வைக்கிது. இருந்தாலும் இந்த கால் உடைஞ்ச காக்கா இந்த சாப்பாடை வச்சுருக்க சாப்பாடை சாப்பிடும்போது அவர் தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை வச்சுட்டு தான் சாப்பிடுவார். எனக்கெல்லாம் அந்த பழக்க வழக்கம் இல்லை. இருந்தாலும் அவரோட நான் சேர்ந்து சாப்பிட்றதுனால நானுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நான் சாப்பாடு கொஞ்சம் வச்சுருவேன். அந்த சாப்பாடை இந்த காக்கா பாருங்கள், இப்போ மணி 12:30 மணி. ரெகுலர் நாங்கள் சாப்பிட்ற டைம். இங்கே கரெக்டாக உட்காந்துருச்சு. அழகாக பாருங்கள், இந்த காக்கா ஒரு கால் உடஞ்சிச்சு பாவம். இருந்தாலும் இங்கே சாப்பிடுது. எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. பறவைகள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பறவைகள் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சா சாப்பாடு வைங்க. அவங்க அந்த காக்குங்களுக்கு பறவைகள் சாப்பிட சந்தோஷப்படும். எந்த ஒரு ஜீவன் பாருங்கள், மயில் பாருங்கள், மயில் அந்த பக்கம் வந்துட்டுருக்கு. காக்கான்னு கரைஞ்சி பார்த்தீங்க. 2 காக்கா தெரியுங்களா? சாப்பிட்ற நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடை வைக்கிறாங்க. அந்த சாப்பாட்டுக்கு அந்த காங்கெல்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்கள். அப்போ பசியோடு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது சாப்பிட்டுட்டு தான் அவங்க சந்தோஷமாக போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். போதும்ன்றது மட்டும் சாப்பாடு மட்டும்தான். அதாவது பசின்னு வர்றவங்கள நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க பசியை போக்குங்க. இந்த உலகத்தில் யாரும் பசியாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். அந்த வள்ளலார் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இன்றைக்கி இந்த காக்கான்னு பார்த்தேன். நண்பர் அந்த சோறு வச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. பாருங்கள், காக்கா, குருவி, மயில், இவ்வளோ காக்கா வந்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உங்களால் முடிஞ்ச சாப்பாடை கொஞ்சம் வைங்க. பறவைகள் சாப்பிட்டுட்டு போகும். பாருங்கள், நண்பர்கள் வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இங்கே ஒரு மயில் இருக்கு, ஆண் மயில் போயிட்டுருக்கு சந்தோஷமாக. அழகாக அந்த பக்கம் பாருங்கள். முதல்ல அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் மயிலெலாம் பார்க்க முடியாது. இப்போயாவது தான் பார்க்க முடியும். இப்போ எல்லா இடங்கள்லையும் மயில், மான் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வாணன். தேங்க்ஸ். பட்டாஸ்.